இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று முக்கியமான 2 அப்டேட்டுகள். முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் வருகிற நவம்பர் 20ஆம் தேதி அறிவாலயத்திலே திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது என்ற அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. அதனுடைய பொருள் சப்ஜெக்ட் என கழக ஆக்கப்பணிகள் என்று அந்த அறிவிப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது நவம்பர் 10ஆம் தேதி இரவு திருச்சி விமான நிலையத்தில் தான் பேசிய பேச்சு எப்படி கூட்டணி பற்றிய வேறு விவாதங்களாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு பதில் கொடுத்துள்ளார். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி பார்ப்போம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஜூலை மாதமே அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து விட்டது. அதாவது சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு அது தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த குழுவிலே திமுகவின் முதன்மை செயலாளர் KN நேரு, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழு அறிவிக்கப்படும் போது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகத்தான் இருந்தார். அதற்கப்புறம் டெப்டி சிஎம் ஆனார். அந்த குழு அமைக்கப்பட்டதிலிருந்தே ஒவ்வொரு அணி மாநில அளவிலே திமுகவிலே இருக்கிற ஒவ்வொரு அணி நிர்வாகிகளையும் அழைத்து பேசினார்கள். தொடர்ந்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை அவர்கள் நடத்துகிறார்கள். மாவட்ட மறுசீரமைப்பு என்பதும் அதில் முக்கியமான ஒரு ஆய்வாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போது இருக்கிற திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் 4 தொகுதிகள், 5 தொகுதிகள், 6 தொகுதிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதே போல் ரொம்ப சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது, அதை எப்படி பிரச்சனைகள் வராமல், எந்த பிணக்குகள் வராமல் இணக்கமாக எப்படி அதை பிரிப்பது என்ற ஆலோசனையை தொடர்ந்து அந்த சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சரும் இப்போது கள ஆய்வை ஆரம்பித்திருக்கிறார். கோவையில் ஆரம்பித்தார், அடுத்து விருதுநகரிலே ஆய்வு செய்தார், அடுத்து தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்த இருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டமாக. இந்த நிலையில் உயர்நிலை செயல் திட்ட குழு என்றால் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டுவார்கள். மிக அரிதாகத்தான் திமுகவிலே இந்த கூட்டம் நடத்தப்படும். பெரிய பிரச்சனை அப்படின்னா கூட்டுவாங்க, இல்லைன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறதா இருந்தால் கூட்டுவாங்க. அந்த வகையில் அப்படி என்ன முக்கியமான முடிவு அப்படின்னா மாற்றம் வரப்போகுதுன்னு நம்ம விசாரிக்கும் போது திமுகவின் பொதுக்குழு கூட்டம் கடைசியாக 2022 அக்டோபரில் நடைபெற்றது. அதற்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவில்லை. இந்த நிலையில் விரைவில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் பொதுக்குழுவில் என்னென்ன செயல் திட்டங்களை முன்வைக்கலாம் என்பது பற்றிய ஒரு ஆய்வும் இந்த கூட்டத்திலே நடத்தப்படலாம் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து சில முக்கியமான விஷயங்களை திமுக தலைவர் முதலமைச்சரிடம் வலியுறுத்தி வருகிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் என்பதை தேர்தலுக்கு மிக நெருக்கமாக வைத்துக் கொள்ளாமல் அதற்கு முன்பே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இணக்கமாக நடத்தி முடித்து விட வேண்டும். ஏனென்றால் அவர் ரஜினி துரைமுருகன் அந்த சர்ச்சையின் போதே சீனியர்கள் வழிவிட்டு இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டார் உதயநிதி. அந்த நிலையில் சீனியர்கள் வழிவிட்டு இளைஞர்களை அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மிக மூத்த மாவட்ட செயலாளர்கள், நீண்ட ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை மாற்றிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் உதயநிதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். அப்படி நியமித்தால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை, என்றால் விஜய் உள்ளிட்ட புதிய சக்திகள் வந்திருக்கும் போது திமுகவும் தன்னை அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நம்ம இயக்க ரீதியாக அப்டேட் செய்ய வேண்டும், கட்டமைப்பு ரீதியாக அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்பதிலே உதயநிதி தெளிவாக இருக்கிறார். அந்த வகையில் அவருடைய முன்னெடுப்புகள் குறித்து இந்த உயர்நிலை செயல் திட்ட குழுவில் விவாதிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது பற்றியும் உயர்நிலை குழுவிலே விவாதிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல, தலைமை கழக நிர்வாகிகள் அளவிலே கூட சில மாற்றங்கள் இருக்கலாம் என்பது இன்றைய அறிவாலய வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. திமுகவில் அப்படி ஏதேனும் திடீர் மாற்றங்கள் இருக்குமா என்பதற்கான
அந்த விவாதத்தை தான் அந்த நவம்பர் 20ஆம் தேதி நடக்க இருக்கும் உயர்நிலை செயல் திட்ட குழுவிலே விவாதிக்க இருக்கிறார்கள் என்பதுதான் திமுக சைடு அப்டேட். இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் உத்தி வகுப்பாளர் என்ற கேரக்டரை மீண்டும் பயன்படுத்த வேண்டுமா என்பது குறித்த விவாதமும் இந்த உயர்நிலை செயல் திட்ட குழுவில் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் உத்தி வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்தான் பணியாற்றினார். தேர்தலை அணுகும் விதம், தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அவர் செய்த மாற்றங்கள் திமுகவால் பின்பற்றப்பட்டன. சில மாவட்ட செயலாளர்கள் அப்போது எதிர்த்தார்கள். ஆனாலும் அவர்களும் எல்லாரும் ஒரே யூனிஃபார்மா சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதில் பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் சில அறிவுரைகளை சொல்லி அது பின்பற்றப்பட்டது. திமுகவும் தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் வருகிற 26 சட்டமன்ற தேர்தலுக்கும் அதே போல ஒரு தேர்தல் உத்தி வகுப்பாளர் அமர்த்தப்படலாம் என்ற ஒரு யூகம் இப்போதே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னொருத்தர் திமுக உள்ளேயே 2 கருத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, ஐபேக் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பணியாற்றி வெற்றி பெற்று கொடுத்தது. பிரசாந்த் கிஷோர் தேர்தல் அவருடைய வேலை முடிந்து விட்டது. அதே நேரம் ஐபேக் உடைய கட்டமைப்பை உணர்ந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஆட்சிக்கு வந்ததும் மாப்பிள்ளை சபரீசன் தன்னுடைய பெண் அந்த அமைப்பு மூலமாக அதே கட்டமைப்பை, அதாவது ஐபேக் எப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருந்துச்சோ அதே போன்ற ஒரு கட்டமைப்பை இன்று பெண் அமைப்பு மூலமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் இன்று ஒவ்வொரு திமுகவிலே கடந்த 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட பெண் அமைப்பு தான் பல்வேறு முக்கியமான வியூகங்களையும் செயல் திட்டங்களையும் வகுத்து கொடுத்தது. தேர்தல் முடிந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கொஞ்சம் ஓரிரு வாரங்கள் கழித்துதான் ஸ்டாலினே பெண் அலுவலகத்துக்கு சென்று அவர்களெல்லாம் பாராட்டினார். இதை நான் பார்த்தோம். இந்த நிலையில் மீண்டும் அதே போல ஒரு உத்தி வகுப்பாளரை அமர்த்துவதா அல்லது பெண் அமைப்பு மூலமாகவே இதை செயல்படுத்துவதா என்ற ஒரு விவாதமும் இருக்கிறது. கடந்த 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆந்திராவில் நடந்தபோது சந்திரபாபு நாயுடுவுக்காக ராபின் சர்மா என்பவர் தேர்தல் உத்தி வகுப்பாளராக பணியாற்றினார். அங்கே மிகப்பெரிய வெற்றியை அவர் நாயுடுவுக்கு பெற்றுக் கொடுத்தார். அந்த அடிப்படையில் ராபின் சர்மாவை திமுக வருகிற 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தலாமா என்ற ஒரு ஆலோசனையும் இருக்கிறது. அதே போல் ஏற்கனவே பெண் அமைப்பு இங்கே கட்டமைப்போடு இருக்கிற நிலையில் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு அதை செயல்படுத்தும் பொறுப்பை பெண்ணிடம் ஒப்படைக்கலாமா என்ற ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது பற்றியெல்லாம் உயர்நிலை செயல் திட்ட குழுவில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அதே போல அதிமுகவில் மீண்டும் பிரசாந்த் கிஷோரை அவர் 2021 திமுகவுக்கு வேலை செய்தார். நாம் அவரை பயன்படுத்தி கொண்டால் என்ன என்ற அடிப்படையில் அதிமுக பிரசாந்த் கிஷோரோடும் பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அடுத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நவம்பர் 10ஆம் தேதி திருச்சி விமான நிலையத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒத்த கருத்து உடையவர்களோடு கூட்டணி அமைக்கப்படும் என்று ஒரு பதிலை தெரிவித்தார். உடனடியாக மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி என்றெல்லாம் தொடர்ந்து பல்வேறு விவாதங்கள், பல்வேறு யூக தகவல்கள் வெளிவந்தன. அதற்கு அடுத்த நாள் நவம்பர் 11ஆம் தேதி அதிமுகவின் கள ஆய்வு குழு கூட்டம் இங்கே அதிமுக தலைமை கழகத்திலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே CV சண்முகம் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நீங்கள் கொடுத்த பேட்டியை இப்படிலாம் போடுறாங்க என்று சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டார் என்றால், அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியை நீங்கள் கேட்டீங்களா என்று கேட்டிருக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பாமக பாஜக ஆகிய கட்சிகளை வரவேற்க நீங்கள் கூட்டணி கதவை திறந்து வைப்பீர்களா என்பதுதான் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி. அவர்கள் பாமக பாஜக இரண்டையும் சேர்த்து அந்த கேள்வியை கேட்டார்கள். அதனால் நான் பாமகவை மனதில் வைத்து ஒரு பதில் சொன்னால் அது பாஜகவுக்கு பொருந்திவிடும், பாஜகவை மனதில் வைத்து ஒரு பதில் சொன்னால் அது பாமகவுக்கு வைத்து பேசப்படும். அதனால இப்படி எந்த விதமான ஒரு குழப்பத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்றுதான் ஒத்த கருத்து உடையவர்களோடு கூட்டணி என்று ஒரு பதிலை சொன்னேன். எப்போதுமே நமக்கு பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணையிலே அன்று விவாதித்திருந்தோம். இந்த நிலையில் தான் இன்று 3 நாட்களில் நவம்பர் 10ஆம் தேதி அவர் திருச்சி விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு நவம்பர் 13ஆம் தேதி கோவை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இதே போல நான் திருச்சி விமான நிலையத்தில் சொன்னதை உடனடியாக அன்று பெரிய விவாதமாக்கிட்டீங்க. திமுக எங்களுடைய எதிரி, பாஜக கூட்டணி இல்லை
என்பது எங்கள் நிலைப்பாடு. பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அதை திரும்ப திரும்ப ஏன் கேட்குறீங்க என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணையில் அன்று நாம் சொன்னதை இன்று எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.